ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்க தங்கலான் படத்துக்கு என்ன ஒரு ஹைப் இருக்குது, நம்மளோட மைண்ட் செட்டை என்ன மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி சியான் விக்ரம் அவர்களுக்கு 2 வருஷம் கழித்து வர்ற முதல் படம், அதாவது தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் கொண்டாட போகிற முதல் படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி மகானாக இருக்கட்டும், மகான் பயங்கர ஒரு ஆக்ஷனான படம், லைக் விக்ரம் அவர்களுக்கும் சூப்பரான ஒரு படமாக இருந்தது. பட் அது ஓடிடியில் போயிடுது. அண்ட் பொன்னியின் செல்வனில் சோலா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சதுனால ஸ்பெசிஃபிக்காக அவரோட ஹீரோயிட்டிக் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த தங்கலான் படம் அவருக்குன்னு அவர் ஹீரோவாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு படம் 2 வருஷத்தில். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸை தாண்டி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெகுஜன மக்கள் வரைக்கும் இந்த படம் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த ப்ரொமோஷனுக்காக சியான் விக்ரம் அவர்கள் அவரோட டெடிகேஷன் போடுறாரு. படத்தில் தான் அவரோட டெடிகேஷன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ப்ரொமோஷனுக்காகவும் அவரோட டெடிகேஷன் போடுறாரு. ஒவ்வொரு இடத்துக்கு போய் பேசுகிறதா இருக்கட்டும், கூட்டமாக இருக்கிறதா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, விஜயவாடாவில் ஒரு நார்மலான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க, கேஸ்ட் அண்ட் க்ரூ. இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அவங்க டெடிகேஷனையும் அவங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க மக்கள்கிட்ட அப்படின்றதையும் இதெல்லாம் காமிக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம சியான் விக்ரம் அவர்களோட டெடிகேஷன் லெவல் இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இவருக்கு வரும், அதாவது அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்ததாக ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வர படம் அப்படின்னு சொன்னாலே பயங்கர பொலிட்டிக்கல் படமாக இருக்கும். எதை நம்ம பண்ணணும், ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்பில் நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ரஞ்சித் அவர்கள் முழுக்க அவர்களுடைய படத்தில் காமிப்பாங்க. அந்த வரிசையில் இந்த தங்கலான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ட்விஸ்ட்டுன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த தங்கலான் படத்தில் நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டுன்னு காஸ்ட் அண்ட் க்ரூ வெளியில் வந்தவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க, அதெல்லாம் தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கம்மிங் பேக் டு ரஞ்சித், அவங்களோட படம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, ரொம்ப வெகுஜன மக்களுக்கு போய் சேர்ற ஒரு படம், அவங்களுக்கான ஒரு படம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து எழுப்புற ஒரு குரலாக தான் நம்ம ரஞ்சித் அவர்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அவரோட இந்த படம் அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்குமே ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த விதத்தில் இந்த படத்தில் புதுசான ஒரு ஜேர்னராவை சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரஞ்சித் படங்கள் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன மைண்ட் செட்டில் போவோம்னா, ரொம்ப ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுக்கிற படம் அண்ட் அதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி போவோம். இந்த படத்தில் பொலிட்டிக்கல் எதிர்பார்க்கலாம், ரியாலிட்டி எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் ரியாலிட்டி இல்லாத ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க போகிறோம். கற்பனை கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வரப்போகுது. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கும் நம்ம ரெடியாகி போகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய மியூசிக்கல் ரொம்ப சோல்ஃபுல்லாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ஹார்ட்லி 100% இந்த படத்தில் இருக்குது அவரோட மியூசிக். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தங்கலான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் ஆடியன்ஸாக என்ன மைண்ட் செட்டில் போய் உட்கார்ந்தாலும் சரி, இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ தங்கலான் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எல்லாருமே இன்னொரு வீடியோவில் ரிவ்யூவில் சந்திப்போம். இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.